ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து சிஓல ட்ராமா வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்துருந்தோம். நம்ம ரெண்டு ஹீரோஸ் வந்து கசம் சொன்னது வரைக்கும் பார்த்தோம். இவங்க ஒரு பக்கம் பரபரப்பா பண்ணியிருந்தா இந்த நேரம் பார்த்து ஷாவோட அப்பா இருக்கார்ல, அவர் வேகமா பசங்களா பழம் சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்டு இவங்க எந்த முகத்துல இருந்தா இப்போ வந்து கூப்பிட்டா பசங்க என்ன ஆகும் திக்குன்னு இருக்கும். இவங்க டக்குன்னு அறக்க பறக்க வேகமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்ததுலாம் இருக்கட்டும், இந்த யாங்கோட ட்ரெஸ்ல பார்க்க இங்கெல்லாம் லைட்டா அங்கங்க செதறி இருக்கு. சரியில்லையே, பசங்க ஏதோ உள்ள பண்ணிருக்காங்கன்னு அவர் ஒரு மாதிரி சந்தேகமா பார்க்க, எப்பா என்னப்பா பாத்துக்கிறீங்க, சாப்பிட கூப்பிட்டீங்களா, டக்குன்னு வாங்கப்பா அப்படின்னு ஷாப் பையனா அப்பாவே டைவர்ட் பண்ணி கூட்டு போயிருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்ப இந்த ஃபியான்சி வந்து கசின் பொண்ணை கூப்பிட்டு இருக்கா. ஏமா உனக்கு எனக்கும் பழக்கமே இல்லை, நாம ஒன்றும் அந்த அளவுக்கு அறிமுகமான ஆள்லாம் கிடையாது, என்னது கூப்பிட்டு இருக்க அப்படின்னு கசின் கேட்க, அட இருமா சொல்றேன், அன்னைக்கு அந்த பெண்ணு அதான் என் கையில வந்து ஒரு பெண் வச்சிருந்தாம்ல, அந்த பெண்ணு கூட ஷாவோட பெண்ணுன்னு எதோ சொல்லிக்கிருந்தியே, அந்த பெண்ணை பார்க்கும்போது நீ ரொம்ப ஜலசானமா, இந்த விஷயத்த நான் வந்து நல்லாவே நோட் பண்ணிட்டேன், உனக்கு ஷாவ் மேல வந்து ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு இருக்குல்ல, உண்மையை சொல்லு அப்படி இந்த பொண்ணு வந்து போட்டவங்க பார்க்க, இங்க பாருமா சம்மந்தம் எல்லாம் பேசியிருக்க, நான் இதை பத்தி பேசலாம் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கசின் பொண்ணு வந்து இங்க இருந்து எஞ்சி போக பார்த்தா இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து விடமாடிக்கா கைய பிடிச்சிட்டு, ஏமா உண்மை அதானே, ஏமா இப்படி மறைக்கிற, பேசாம நான் சொல்றதை கேளு, சொன்னபடி கேட்டீங்கன்னா உனக்கு ஆள் கிடைப்பான், எனக்கு ஏன் கிடைப்பான், இந்த ஃபியான்சி பொண்ணுனா இப்படிலாம் மண்டைய கழுவ, சரிமா உங்ககிட்ட பிளான் இருக்கா அப்படின்னு இந்த கசின் பொண்ணு கேட்டு இருக்குங்க. பிளான் இல்லாம பேசுவேன்னு இந்த பொண்ணு பேசியிருக்கா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இவங்க ஆபீஸ்ல வந்து ஏதோ ஒரு பார்ட்டி போயிட்டு இருக்கு, சக்சஸ் மீட் பார்ட்டி தான் போயிட்டு போல இருக்கு. அதனால ரொம்பவே ஹாப்பியா யாங் பையன் வந்து பேசியிருக்கான், இப்போதான் சம்பவம் நடக்க போகுதுன்னு. இந்த பொண்ணு அதான் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. இதே பார்ட்டிக்கு வந்து சின்னையும் அசிஸ்டன்ட் வந்து இன்வைட் பண்ணியிருக்கான். ஆமா இந்த பார்ட்டிக்கு எதுக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்க அப்படின்னு ஷின் கேட்க, அட என்னப்பா இது, இங்க பாரு எவ்வளவு சாப்பாடு இருக்கு, உனக்கு ஒருவேளை சாப்பாடு வந்து நான் மிச்சம் பண்ணி கொடுக்குறேன்ல, அதான் கூப்பிட்டேன் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்ல, சூப்பர்டா சூப்பர் விஷயத்த பண்ணிருக்கேன், பேசாம ஒண்ணு பண்றேன்டா, மிட் நைட்டுக்கு உனக்கும் சேர்த்து எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வச்சிடுறேன்டா அப்படின்னு ஷின் சொல்ல, என்னது மிட் நைட்டா அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து ஒரு மாதிரி ஷின்ன பாக்குறான். இவங்கிட்ட வேற மிட் நைட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டோமே, இவன் மிட் நைட்னு சொன்னாலே அதை பத்தி தானே யோசிப்பான், இங்க இருந்து போறதான்ப்பா சரியா இருக்குன்னு இந்த ஷின் பையனா இங்க இருந்து கிளம்பிட்டான். இப்படி பார்ட்டி வந்து பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த பார்ட்டியே சக்சஸ் பார்ட்டி தானே. இப்ப இவனை விஷ் பண்றதுக்காக ஒரு ஆள் வராங்க. யாரு அவரு அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரி டிராமாவில் நடிச்சிருப்பார்லப்பா, அவர் தான் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறாரு. கேமியா ரோல் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. கேமியா ரோல் கொடுத்தா அவரு கிளம்புறாரு. இந்த நேரம் இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து கேக்குறா, என்னடா முக்கியமான பார்ட்டில உன் ஆள் ஷாவை காணும், எங்க போயிட்டான் ஆனா இந்த பொண்ணு கேட்க, வருவாமா பெரியவங்க எல்லாத்தையும் கவனிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வருவான்னு இவன் பேசிக்கிட்டே இருக்கும் போதே கசின் இருக்காம்ல, கசின் இங்கே வரான். கசினை பார்த்தோன்னே யாங்க பார்க்கணுமே மூஞ்சில சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. வேகமா இவன் என்ன பண்றானா கசினை பார்க்க போறான். அந்த கசினை இவனை பார்த்தோன்னே, என்னடா இது சூழேச கூட ஒழுங்கா கட்ட மாட்டியா, சூழேச ஒழுங்கா கட்டு அப்படின்னு சொல்ல, இதுதான் இப்ப கட்டிடுறேன் அப்படின்னு இந்த யாங் பையன் வந்து கட்ட போறான். இரு நானே உனக்கு கட்டி விடுறேன்னு இந்த கசின் பையன் என்ன பண்றானா இவங்கிட்ட கேரிங்க இப்படிலாம் கட்டி விட, ஆமா இங்க என்னப்பா நடக்குதுங்க, ஆமா யார் இந்த புதுசா வந்த பையன், இவனும் யாங்கும் வந்து ஏதாச்சும் லவ் பண்றாங்களா, அதான் இப்படிலாம் க்ளோஸா இருக்காங்களா அப்படின்னு இந்த சீன் வந்து புரியாம கேட்க, அட லூசு பையலே அவன் ஒன்னும் லவ்வர் எல்லாம் கிடையாதுடா, அவன் அவனோட கசினு, இவன் சரியான வில்லங்க பிடிச்சவன் அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் போதே இன்னொரு வில்லங்க வருது. அதான்ப்பா நம்ம ஷாவ் இருக்கார்ல, ஷாவ் தான் வராரு. ஐயோ ஷாவ் இவங்கள்ட்ட சேர்த்து வச்சு பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிருமேன்னு அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் பதறிக்கிருந்தா, அதுக்குள்ளேயே முந்தி அடிச்சுட்டு இந்த ஃபியான்சி பண்ணிருக்காள, அவ போய் ஷாவ் கிட்ட பேச போறா. ஏய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியாருண்டா அப்படி இந்த பொண்ணு பேச வர, ஆனா இருமா போன் ஆன் பண்ணிக்கிறேன்னு அந்த பையன் போன் ஆன் பண்ண, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்லேட் ஆகி அந்த பையனுக்கு புரிய ஆரம்பிச்சோம்ல. இந்த பொண்ணு எடுத்த உடனே என்ன சொல்றானா, இங்க பாரு நான் சொல்றது தெளிவா கேட்டுக்கோ, நீ யாங்க்கு வந்து 1% கூட மேட்சே ஆகமாட்ட, அவன் தகுதி என்ன உன் தகுதி என்ன, அவன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான், அமெரிக்கால படிச்சவன்டா, அவனோட ஸ்டேட்டஸ்க்கு நீலாம் ஒத்து வருவியா, நீலாம் ஒத்தே வரமாட்டடா அடி இந்த பொண்ணுன்னா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து ஷா வந்து மட்டன் தட்டுற மாதிரி தான் பேசிட்டு இருக்கா. இப்படி இவங்க இங்கிட்டு பேசிட்டே இருக்கும்போது கசின் பையன் என்ன பண்றானா யாங்க இருக்காம்ல, யாங்க ஹக் பண்ணி, என்னடா எனக்கு கொடுத்த ப்ராமிஸ மறந்துட்டியா, நீ என்ன எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்க அப்படின்னு கசின் வந்து மிரட்டுறான். இந்த வார்த்தையை கேட்டோன்னே யாங் பையன் வந்து ரொம்ப பாத்துடுறான். இப்படி இவங்க வந்து க்ளோஸா பேசுறத பார்த்துட்டு ஷாவினை பார்த்து சும்மா இருப்பான். அவன் டக்குன்னு என்ன பண்றானா யாங் எழுத்துட்டு இங்க இருந்து போக பாக்க, என்ன இழுத்து போற அப்படின்னு கசின் வந்து தடுத்து நிப்பாட்டுறான். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் இவனை இழுத்துட்டு தான் போவேன் அப்படின்னு வேகமா ஷா பையன் இழுத்துட்டு போக, ஆனா இருடா கை வலிக்குது, என்னடா ஏதாச்சும் ஜலஸ் ஆயிட்டியா, உண்மை சொல்லு அப்படின்னு
அப்படின்னு வேற இந்த யாங் பையன் வந்து கேட்க, இல்ல நான்லாம் ஒன்னும் ஜலசா இல்லையே அப்படின்னு ஷாவ் பையன் வந்து ஜலசானாலும் ஆகாத மாதிரி நடிக்கிறேன், நடிக்காத உண்மையா சொல்றா அப்படின்னு என்னதான் இந்த யாங் பையன் கேட்டாலும் சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா யார் அந்த பையன், உனக்கும் அக்கா சக்கரை ஓவரா பாஞ்சு இதை சூழல் கட்டி விட்டான், யார் அந்த பையன் அப்படின்னு கேட்க, ஓ அதுவா அவன் என்னோட கசின் பா, இப்ப சொல்லு நீ ஜலஸ்தானா ஆயிட்ட அப்படின்னு இந்த பையன் திருப்பி திருப்பி கேட்க, சரிடா ஜலஸ்தான் ஆயிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷாப் பையன் டக்குன்னு என்ன பண்றான்னா கிஸ்ஸ கொடுத்துட்டு அவங்க கையை கோத்து அவங்க இன்னமும் ஜாலியா தான் போறாங்க. இந்த பிளானை போட்டது எல்லாமே ஃபியான்சி பொண்ணுதான் போல இருக்கு. இவங்க க்ளோஸ் ஆயிருக்க மாதிரி வச்சு எப்படியாச்சும் இந்த ஷாப் பையனை கட் பண்ணி விட்டுலான்னு இந்த பொண்ணு பிளானை போட்டிருக்கா. கடைசியில பாருங்க இப்படி ஆகி போச்சு. இதெல்லாம் பார்த்த கசி பொண்ணு வந்து, ஏமா என்னம்மா இது உன் பிளான் வந்து இப்படி சொதப்பிக்கிச்சு, என்னதான் இருந்தாலும் ட்ரூ லவ் வந்து கடைசி வரைக்கும் பிரிக்க முடியாதுன்னு இந்த பொண்ணு வந்து லட்சம் எடுக்க, ஏமா நீ ஏன் பக்கமா அவங்க பக்கமா என்ன எனக்கு வந்து லட்சம் எடுத்து இருக்க, சும்மா இறையம்மா, இப்ப இந்த வழி ஒரு கோட்டை காட்டி இன்னொரு வழி இருக்கு, எப்படியாச்சும் வாங்கிட்ட வந்து கட்டல்ல கொஞ்சம் அத்து மீறியாச்சு நான் வந்து லவரா மாறிடுவேன்னு இந்த பொண்ணு குறுக்கு வழியால யோசிக்க, ஏன் இதை விட உனக்கு வந்து வேற எந்த நல்ல வழியும் தெரியலையாக்கும் அப்படின்னு கசின் பொண்ணு கேட்குறா. ஏமா நீ வேற, ஏமா எனக்கு இந்த லவ்ல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, எனக்கே என்ன பண்ண தெரியாம முடி பிதுங்கி போயிருக்கு, நீ இப்பெல்லாம் பேசாதமா, ஆல்ரெடி இந்த குடும்ப ப்ரெஷரு இதுல இது வேற, எப்படி வந்து நான் கரெக்ட் பண்ணி எப்படி கல்யாணத்தை பண்ணி எங்க குடும்பத்துல வந்து எப்படி செட் ஆகி எப்படி பணத்தை வாங்க போறேன்னு இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ஓவரா யோசிக்க, என்னவா நீ இப்படி பேசுற, அப்போ உனக்கு வந்து அது மேல வந்து உண்மையாவே லவ் இல்லையா அப்படின்னு கசின் கேட்க, அதெல்லாம் ஒரு ஒண்ணும் இல்ல, எப்படியாவது அவன் அடைஞ்சிடணும் அவ்வளவுதான், அப்படி அடைஞ்சா மட்டும்தான் என் குடும்பத்துல நான் சர்வே ஆக முடியும்னு இந்த பொண்ணு வந்து அதான் அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்கல அந்த பொண்ணு ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் வந்து கையை கோத்து போனாங்களே அவங்க எங்கடா போயிருக்காங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன், அந்த சம்பவத்தை தான் பண்றாங்க. இவங்க நல்லா அமர்க்கலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலங்காத்தால இந்த ஷின் பையன் வந்து எழுந்திரிச்சோடனே கேள்வியா, ஆமா என்ன இது யாங்க ஆளைய காணும் அப்படின்னு கேட்க, ஆமா உனக்கு என்ன யாங்க மேல இவ்வளவு அக்கறை அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்கறான். பிறகு அக்கறை இருக்காதா, என்ன வந்து பாரு என்னைய ஒரு மனுஷனா மதிச்சு அவரோட வீட்டுல வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்காரு, எனக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பண்ணிருக்காரு, நான் அக்கறைலாம் படக்கூடாதா அப்படின்னு இந்த ஷின் வந்து நல்ல பையமாய் பேசுறான். அட யாருடாவே இவ்வளவு நல்ல பையனா இருக்க, அவன் உனக்கு என்ன இன்னைக்கு வேலை கிடையாதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்க, இல்ல வேலை எதுவும் இல்ல அப்படின்னு ஷீன் ஒரு வார்த்தை சொன்னோடனே, சூப்பர்டா அப்ப நான் உனக்கு வேலை கொடுக்குறேன், 1 மணி நேரத்துக்கு 200 ரூபாய் என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல, சூப்பர் 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 எனக்கு இந்த வேலை எல்லாம் ஓகே தான். ஆமா நீ அப்புறம் ஏதோ சொன்னீங்க செக்ரட்டரி வேலை மாதிரி தானே சொன்னேன், எனக்கு ஆனா இங்கிலீஷ் சரியா தெரியாது, டைப்ரைட்டிங் சரியா தெரியாது, எப்படி என்ன வேலை செய்துக்கு போற அப்படி இந்த ஷின்பை வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிடாம அங்கிட்ட இன்னும் வாயில வந்து ஒட்டி இருக்கு. இதே இந்த அசிஸ்டன்ட் பையன் பார்த்த உடனே அப்படியே ரொமான்டிக்கா தொடச்சு விட ஷின் பையனுக்கா வெக்கமா வருது. இந்த ஷின் பையன் வந்து லைட்டா கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே தான் சாப்பிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பையனா வச்சக்கன் வாங்காம அவனை பார்த்து சிரிக்கிறான். சரி ஏதோ செக்ரட்டரி வேலைக்குன்னு சொன்னானே அது என்ன வேலைன்னு பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் தூக்கி வைக்கிற வேலையை கொடுத்து விட்டான். இந்த ஷின் பையனா கடுப்புல பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பையன் இருந்துட்டு, எப்பா அந்த அசிஸ்டன்ட பாரு பார்க்க எவ்வளவு அழகா இருக்காரு, அமெரிக்காலன்னு வந்திருக்காரு, மேட் இன் அமெரிக்கா, என்ன பிறந்தது மட்டும் தான் இங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து ஓவரா பில்டப் கொடுக்க, இங்க பாரு அவனுக்குலாம் ஓவரா பில்டப் கொடுக்காத, அவனுக்கு ஒன்றும் அவ்வளவு சீன்லாம் கிடையாது, சரியான சிடுமூஞ்சிடா, எப்போத்தாலும் எல்லாத்தையும் வார்த்தையாலே கொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவன் பார்க்க தான் அழகா இருப்பான், ஆனா உள்ள ஃபுல்லா விஷண்டா, அவன் சரியான பிளே பாய். அடி இந்த பையனா அந்த அசிஸ்டண்ட பத்தி இப்படி தப்பு பேசிக்கிருக்கான். அதுலயும் பாருங்க அங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருக்காம்ல, அதை பார்த்து கடுப்பாகிதான் இந்த ஷின் பையன் வந்து இங்கிட்ட இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள அசிஸ்டன்ட் என்ன, என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வா, எனக்கு ஒரு பிளாக் காஃபிக்குள்ள லெமன் போட்டு கொண்டு வா அப்படின்னு கப் பண்ணிட்டு, ஆமா இவர் வந்து கர்ப்பமா இருக்காரு, லெமன் டீ போட்டு கொண்டு வா, பிளாக் டீ போட்டு கொண்டு வான்னு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னு இந்த ஷின் பையன் வந்து புலம்பிக்கிட்டே போக, எப்பா நீ புலம்புறது என் காது கேட்டுச்சு, நான் கர்ப்பமாக மாட்டேன், நீ தான் கர்ப்பமாவ, ஏன் நமக்குள்ள நடந்ததெல்லாம் மறந்துட்டியா என்ன, நான் தான் டாப்பு நீ தான் பாட்டம், அப்ப நீ தானே பிரெக்னென்ட் ஆவ அப்படின்னு அசிஸ்டன்ட் வந்து இப்படிலாம் பேச, இதெல்லாம் கேட்கிற அளவுக்கு ஷின்னுக்கு வந்து சக்தி இல்லை, நான் இங்க கிளம்புறேன்டா அப்படின்னு ஷின் வந்து போக, அட இருப்பா எங்கப்பா போற அப்படின்னு அசிஸ்டன்ட் என்னன்னா டக்குன்னு ஷின்னோட இடுப்புல கைய வச்சு அப்படியே ரொமான்டிக்கா சுத்தி வளைச்சு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க ஷின் பையனுக்கா போத்துறது, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எது போகிறேன் அப்படின்னு ஷின் பையன் வந்து போறான். போறதாச்சும் ஒழுங்கா போகணும்னு பார்த்தா முட்டி மோய் தான் போயிட்டு இருக்கான். இதை பார்த்தும் அசிஸ்டன்ட் வந்து சிரிக்கிறான்ப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஃபியான்சி பொண்ணை தான் காட்டுறாங்க. ஃபியான்சி பொண்ணோட அம்மா வந்து கால் பண்ணி, ஏமா என்னவா பண்ணியிருக்க, யாங்க உனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, வேற ஏதாச்சும் பையனை பார்த்துடலாமா அப்படி அவங்க கேட்க, இல்ல நான் யாங்கே பாத்துக்கிறேன்னு இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேசி முடிச்சுட்டு போனை வந்து கடவுளை
டப்புன்னு மூட, ஏமா என்னம்மா இது உன் போன் கிட்ட கொஞ்சம் பக்குவம் நடந்துக்கோன்னு கசின் பொண்ணு சொல்ற. அட விடுமா, என்கிட்ட தான் ஏகப்பட்ட பணம் இருக்குல்ல அடி இந்த ஃபியான்சி சொல்ல. இரு, உன்கிட்ட பணம் இருக்கா இல்ல உன் குடும்பத்துல பணம் இருக்கா, இப்படிலாம் பேசக்கூடாதுமா அடி இந்த பொண்ணு சொல்லியிருக்கா. நான் பேசுறதுலாம் இருக்கட்டும், ஆமா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? நான் நியூட்ரிஷன் ஆனது அதான் சாப்பிடுவேன், இந்த மாதிரி காஃபி டீ இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து ஓவரா சீனை போட்டு இருக்கா. ஆமா ஆமாம், மத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டுறாத. நியூட்ரிஷன் சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதை மட்டும் கேட்டுரு அடி இந்த கசின் பொண்ணு சொல்ல. என்னவா நீ இப்படி பேசியிருக்க, இந்த கவர் எப்படி ஓப்பன் பண்ற கூட தெரியலையே அடி ஃபியான்சி பொண்ணு வந்து ரொம்ப சிரமப்படுறா. ஏமா பரவாயில்லையம்மா, நீ பண்ற ஒவ்வொரு விஷயம் பார்க்க கியூட்டா தான் இருக்கு, இரு நான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன்னு கசின் பொண்ணு என்ன பண்றான்னா இந்த பொண்ணுக்காக வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறா. போற போக்க பார்த்தா இந்த ரெண்டு பொண்ணுங்கள வந்து செட் ஆயிரும் போலயே, அந்த மாதிரி தான் இருக்கு இவங்க பேசுறது. ஆமா, நான் வரும்போது ஏதோ பேசிக்கிந்தியே, யாங்க லவ் பண்ணலாட்டி உங்க அம்மா வந்து வேற ஏதோ கல்யாணத்தை பண்ணி வச்சுவாங்கன்னு ஏதோ பேசிக்கிந்தியே, அம்மா என்ன விஷயம் அப்படின்னு லைட்டா இந்த கசின் பொண்ணு வந்து கேட்க. ஏமா அது ஒரு பெரிய பாடுமா, நான் மட்டும் எங்கள் ஃபேமிலி சொல்லதை கேட்கலன்னு வையேன், எனக்கு காசு கிடைக்காது, பணம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் மாதிரி தான், கான்ட்ராக்ட் லவ் மாதிரி தான். அப்படியே இந்த பொண்ணு வந்து லவ்வே இல்லாமல் இப்படிலாம் பேச. இங்கே பாருமா, கல்யாணங்கிறது அன்பால் உருவாகிற ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பு, அங்கே போய் கான்ட்ராக்டு இதெல்லாம் வந்து செட் ஆகாதுமா. கல்யாணம்னாலே எமோஷனு, ஃபேமிலி சேர்றது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு கசின் பொண்ணு வந்து லெக்சர் எடுக்க. ஏமா என்னம்மா இது, நிறைய ட்ராமாலாம் பாப்பியா என்ன, ஏமா இப்படிலாம் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த ஃபியான்சி பொண்ணு வந்து மொக்கையா பேசி விட்டுருதா. சே, இந்த பொண்ணுகிட்ட இவ்வளோ நேரம் பேசினதே வேஸ்ட்டு அப்படின்னு கசின் பொண்ணு வந்து மூஞ்ச திருப்பிட்டா. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொண்ணுகிட்ட ஏதோ இருக்குன்னு லைட்டாக ஃபியான்சி பொண்ணு வந்து யோசித்து பார்க்குறா. இன்னொரு பக்கம் இந்த யாங் பையன் வந்து கசினை மீட் பண்ண போயிருக்கான். இங்கே பாருங்க, நான் இது மேலே வந்து அமெரிக்காலாம் போக மாட்டேன், தைவான்ல தான் இருக்க போறேன்னு இந்த பையன் வந்து இப்படிலாம் பேசினா, இதை கேட்டவனே இந்த கசின் பையன் வந்து கோவப்படுறான். எல்லாம் எதுக்காக, நீ ஏதோ புதுசாக ஒரு பையன் வந்து லவ் பண்றீல அவனுக்காக தானே, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்றது பெரிய தப்புடா அப்படின்னு கசின் பையன் டக்குன்னு என்ன பண்றான்னா யாங்கோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். நெரிக்கிறது மட்டும் இல்லாம, நீ என்னை வந்து கடலை தள்ளி விட்டில, அதுக்கு பதிலா நானும் உனக்கு வந்து சிறப்பான சம்பவங்கள்லாம் பண்ணதான் போறேன்னு கசின் பையன் வந்து கடுப்புல பேசியிருக்கான். பாவம் இந்த பையன் கழுத்துல நெறியெல்லாம் வாங்கி தனியா வந்து உட்கார. இந்த நேரம் வர கரெக்டா ஷா வரான். ஷா வந்து இவங்கிட்ட வந்து என்னாச்சும் ஏதாச்சும் கேட்டா இந்த பையன் ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்க. இங்க பாரு ப்ளீஸ், தயவு செய்து என்கிட்ட வந்து பொய்யெல்லாம் சொல்லாத, என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு ஷா வந்து திருப்பி திருப்பி கேட்க. அதுக்கப்புறம் தான் யாங்கே சொல்றான், அதான் என்னோட கசின்னு ஒருத்தர் இருக்காம்ல, எப்பயோ நான் வந்து அறியாத வயசுல வந்து கடலை தள்ளி விட்டேன், அதுக்காக பழி வாங்குறேன், என்னமோ பண்றேன்னு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். எங்க ஃபேமிலியோட செல்ல பிள்ளை அவன் தான், நான் என்ன சொன்னாலும் அவங்க வந்து நம்பவும் போறது இல்லை. அதான்டா என் வாழ்க்கையே பாரு பெருமையா போய்கிட்டு இருக்கு. சரி, கசின் தான் எப்படி இருக்கான், குடும்பமாச்சும் நல்லா இருக்குன்னு பார்த்தா என் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயமும் பிஸ்னஸ் 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 மட்டும்தான். என் வாழ்க்கையில எந்த விஷயம் உருப்படியா சொல்லிக்கிற அளவுக்கு நல்லதாவே இருந்ததில்ல. ஆனா உன் குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உன் பேரண்ட்ஸ் கூட நல்லா பழகுற, உன் பேரண்ட்ஸ் கூட வந்து நல்லா நக்கலா பேசுற. ஆனா என் குடும்பத்துல அப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லி இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்றான். என்ன நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாதுப்பா, இப்பையிலேருந்து என் குடும்பமும் உன்னோட குடும்பம் வாங்கிதான் அப்படின்னு இந்த ஷா சொல்ல. இருடா, சொல்றத கொஞ்சம் பார்த்து யோசித்து பேசுறான், நீ எல்லாம் சொல்றன்னு புரியுதா உனக்கு அப்படின்னு நம்ம யாங் கேட்க. நான் புரிஞ்சுதான்டா பேசுறேன், என்னோட குடும்பம் உன்னோட குடும்பம் தான், நீ என்னோட வேற இல்லை ஒண்ணுதான் அப்படின்னு டக்குன்னு இந்த ஷா பையன் சொல்லிட்டு யாங்க்கு வந்து கிஸ்ஸை கொடுக்குறான். அப்ப என்ன அர்த்தம், நம்ம லவர்ஸா மாறிட்டோம், என் குடும்பம் உன் குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி எப்படியோ இவங்க சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.